இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்டரியா போயிட்டு இருக்கிற த ஏ லிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட 5th எபிசோடு தாங்க பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி ரொம்பவே மர்மமான ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி படங்கள் வெப் சீரிஸ் பாக்குற ஆள்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு எபிசோட் முடியறப்பையும் பயங்கரமா ஒரு ட்விஸ்டோடய முடிச்சிருப்பாங்க. அதனால எல்லா எபிசோடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். போன எபிசோடோட கடைசியில நம்ம ஆம்பர் கையில ஒரு குச்சியை வச்சுட்டு அதை அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த குச்சி திரும்புற சைடெல்லாம் நம்ம தேவுமே திரும்புவான். சொல்ல போனா நம்ம ஆம்பர் அந்த குச்சியை வச்சு நம்ம தேவைய கண்ட்ரோல் பண்ணுவா. இதனால ரொம்ப நேரமா அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருந்த நம்ம தேவ் ரொம்பவே குழப்பமாய் போயிருவான். அதோட டயர்டுமே ஆகி ஒரு இடத்துல போய் நின்றுவான். அதோட தான் அந்த எபிசோட ஆரம்பிக்குது. அவன் ரொம்பவே டயர்ட் ஆகி போய் ஒரு இடத்துல நிப்பான் பாத்தீங்களா. அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துல எம் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு டி போட்டிருக்கும். அதாவது மியா ஹார்ட் தேவ் அப்படின்னு எழுதியிருக்கும். இவன் போய் அதை தடவி பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்பவே பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். ஆனா அந்த நினைவுகள்லாம் நடந்த மாதிரியே நம்ம தேவுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. இப்படி ரொம்பவே நிறைய நினைவுகள் ஞாபகம் இருந்தனால இவன் ரொம்பவே குழப்பமாயிருவான். இங்கிட்டு நம்ம மியா ஹண்டர் மாதிரி ஒருத்தன்ட்ட மாட்டிருப்பா பாத்தீங்களா, அதை காட்டுறாங்க. அவன் நம்ம மியாவை அமைதியா இருக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாப்பான். உடனே நம்ம மியா, நீ யாரு, இங்க என்ன பண்ற, உன் பேர் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. இங்க யாரோ ஒரு ஆள் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஓ, நீதான் உங்களை இந்த அம்பு வச்சு கொண்டுட்டியா அப்படின்னு கேட்பா. அதுக்கவன், இந்த தீவிலே நம்மளை தவிர யாருமே கிடையாது, நீ யார் அழுகிறத கேட்டிருப்ப, முதல்ல இங்க இருந்து போ, எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே போறப்ப அவன் கையில அடிபட்டு இருக்கிறத நம்ம மியா பாத்துருவா. அப்பதான் கண்டுபிடிப்பா. ஓ, அப்ப நீதான் இங்க கேம்ப்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸையும் சாப்பாடியும் வந்து எடுத்துட்டு இருக்கியா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அதை கேட்டதும் செவனேன்னு போய்கிட்டு இருந்தாவன், இப்ப நீ தப்பு பண்ணிட்ட, என்னைய பத்தி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நான் உன்னை விட முடியாது அப்படின்னு பயங்கரமா பேசிட்டே கிட்ட வருவான். அதுக்கு நம்ம மியா, என்னை ஏதாச்சும் பண்ணேன்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு கல் எடுத்துட்டு வருவா. உடனே அவன், நான் உன்னை அடிக்கலாம் போறது இல்ல, எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும், இங்க எங்கேயுமே எனக்கு ஆன்டிசெப்டிக் கிடைக்கல, அதாவது அவனுக்கு மருந்து கிடைக்கலன்ற, அதனால நீ கொஞ்சம் ஆன்டிசெப்டிக்கும் சாப்பாடு எடுத்துட்டு இங்க வா வேமா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா, எதுக்கு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்க, நீ பண்ணிதான் ஆகணும், ஏன்னா உன் போன் நீ கீழே விழுந்தப்ப கீழே விழுந்துருச்சு, அது ஏன்ட்டதான் இருக்கு அப்படின்னு போன் எடுத்து காட்டுறான். அதுக்கு நம்ம மியா, சரி அந்த போனை நீயே வச்சுக்க, இந்த தீவுல அந்த போனும் ஒரு செங்கலும் ஒண்ணுதான், சுத்தமா டவரே இல்ல, அதை வச்சு நான் என்ன பண்றது, நான் ஊருக்கு போனோடனே புதுசே வாங்கிக்கிருவேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன், இந்த தீவுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டவர் கிடைக்கும், அது எங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ நான் கேட்கறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேனா அது எங்கன்னு நான் சொல்லுவேன், நீயும் போன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட நம்ம மியா ரொம்பவே ஷாக் ஆயிருவா. ஆனாலுமே நீ கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வர ரொம்பவே லேட் ஆகும், அங்கெல்லாம் அத்தனை பேரை சமாளிச்சுட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லுவா. உடனே இவன், சரி அப்போ ஒரு 5 மணிக்குள்ள இங்க வந்துடும், நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிருவாங்க. இங்கிட்டு கேம்ப்ல நம்ம ஆம்பர் மொத்தமா ஒரு குயின் மாதிரியே மாறிடுவா. எல்லாருமே அவளுக்கு கண்ட்ரோல் ஆன மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இவ தேவ கூட பாப்பா. தேவ் ரொம்பவே குழப்பமா போய்கிட்டு இருக்கிறதையும் இவ பாத்துருவா. அப்படியே அந்த 2 டூர் கைட்ஸ் கையில ஒரு பெயிண்ட் வாலி எடுத்துட்டு வருவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த இடத்தையே பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம அலெக்ஸ், இப்ப நாங்க உங்களுக்கு காசு இல்லாத வேலைக்காரங்களா ஆயிட்டோமா அப்படின்னு சொல்றோம். அதை கேட்டதுமே அந்த டூர் கைட்ஸ் மேக்ஸ் சொல்றா, இல்ல அலெக்ஸ், இது வேலை பாக்குறத பத்தி இல்ல, இந்த பெயிண்ட் அடிக்கிறது மூலியமா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம், அது போக உங்களுக்குமே இது உங்க வீடு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், அதனால கண்டிப்பா வாங்க எல்லாருமே பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருவா. அப்படியே நம்ம மியாவுமே கேம்புக்கு வந்துருவா. அப்படியே யாரு வராங்களான்னு பாத்துட்டு அந்த ஃபுட்டு ஆன்டிசெப்டிக்லாம் இருக்கிற ரூமுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பா. அப்ப யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம தேவ் வந்துருவான். ஓ, அப்ப நீ தான் நம்ம கேம்ப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் சாப்பாடுலாம் கலவாண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம மியா, நேத்து நான் உனக்காண்டி அவ்வளவு நேரம் பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு, நீ வராம எங்க போன, வேணும்னே நீ வெயிட் பண்ண வச்சுட்டியோ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம தேவ் நடந்ததெல்லாம் சொல்றான். எனக்கு வர இஷ்டம் இல்லாம இல்ல, நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன், உன்ட்ட ஒன்னு காட்டணும் வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். அதுக்கு நம்ம மியா, நான் அப்புறம் வேணா வருவா, இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தேவ், இது ரொம்ப நேரம் ஆகாது, வேமா முடிச்சிடலாம், நான் உன்ட்டு காட்டி ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். நம்ம மியாவுமே தேவ பார்த்தோன்னே வேலையெல்லாம் விட்டுட்டு தேவ் கூட போயிடுறான். இங்கிட்டு இவங்க எல்லாருமே ரூம்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பெட்டல் மறுபடியும் அலெக்ஸ் சாரி கேட்க வரா. ஆனா அலெக்ஸ் இந்த வாட்டி பெட்டல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. அப்படியே அந்த ரூம்ல தேவ் இல்லாதனால நம்ம ஆம்பர் ஜென்னாவை ஒரு பார்வைதான் பாக்குறா. அதுலயே ஜென்னாக்கு புரிஞ்சிருது. அப்படியே நம்ம ஜென்னா இங்க பிரெண்டன் ஜாக்ட் எல்லாம் வந்து கேக்குறா, தேவ் எங்கன்னு. இவங்களும் தேவ் மியாவும் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நுழையிறாங்க. அதை நம்ம ஆம்பருமே கேட்டுறா. அப்படியே நம்ம அலெக்ஸ் வெளியே போய் அந்த பெயிண்ட் பண்ற பிரஷ வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒரு ஆள் அழுகிற சத்தம் கேக்குது.
நம்ம அலெக்ஸுமே அந்த அழுக வர சத்தத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்கிட்டு நம்ம தேவ் மியாவை கூப்பிட்டு அந்த மரத்துல எழுதி இருந்துச்சு பாத்தீங்களா, எம் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு டி, அத காட்டுறான். உடனே நம்ம மியா, ஏன்டா இதை காட்டவாடா கூப்பிட்டு வந்த, நல்லா தான் பண்ணிருக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம தேவ், நான் உன்கிட்ட விளையாடல, உண்மையிலே இது நான் பண்ணல, யார் பண்ணானும் தெரியல அப்படின்னு நம்ம தேவ் சொல்றான். அதுக்கு நம்ம மியா, நானுமே உன்கிட்ட விளையாடல அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு அந்த அழுக சத்தத்தை தேடி வந்தா பாத்தீங்களா நம்ம அலெக்ஸ், போக போக அந்த அழுக சத்தம் ரொம்பவே பயங்கரமா கேக்குது. அப்படியே யாரோ ஒரு ஆள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு, ரொம்பவே கிரீப்பியா இருக்கு. அப்படியே திடீர்னு யாரோ ஒரு ஆள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பெட்டல். உடனே நம்ம அலெக்ஸ், நீ தான் இப்படி பயமுறுத்தினியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பெட்டல், நான் உன்கிட்ட பேசியே ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை போடதான் செய்வாங்க, நீ கூட தான் எல்லாத்தையுமே ரொம்பவே ஜட்ஜ் பண்ற, ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுற, ஆனா ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை போட்டு அதை பேசி சால்வ் பண்ணிக்கணும், நம்ம இப்ப சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறப்பயே யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. உடனே இவங்க ரெண்டு பேர் பேசுறத நிறுத்திடுறாங்க, அந்த பாட்டு பாடுற சத்தத்தை நோக்கி போறாங்க. போக போக இந்த மியூசிக் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த சத்தம் எல்லாம் கேக்குது. இப்படியே போறப்ப கீழே பாக்குறாங்க. அப்ப ஒரு பொம்மைய யாரோ கயரால கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு மரத்தோட வேறு மாதிரியும் இருக்கு. அந்த பொம்மைய கையில எடுத்துட்டே ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இங்கிட்டு நம்ம தேவ் மியாட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இந்த தேஜாவு மாதிரி என்னமோ ஒண்ணு நடந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அப்படி நடக்கவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம மியா, ஓ இப்படி எல்லாம் சொல்லி என்னை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம தேவ், இல்ல இல்ல நான் உன்கிட்ட விளையாடலாம் இல்ல, உண்மையிலே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம மியா அந்த பேக பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, மணி என்ன அப்படின்னு கேட்க, மணி 5:30 ஆயிருச்சு அப்படின்னு தேவ் சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம மியா, ஐயோ லேட் ஆயிருச்சு போனுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவேனா, ஏன்னா எல்லாரும் ஏதாச்சும் நினைப்பாங்க, அதனால நீ ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு நம்ம தேவ போ சொல்லிட்டு நம்ம மியா கிளம்புறா. இங்கிட்டு நம்ம அலெக்ஸும் பெட்டலும் அப்படியே தேடி போய் ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரொம்பவே பழைய வீடா இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற லைட் எல்லாம் ரொம்பவே அமர்ந்து எரியுது. அப்ப அப்படியே அங்க இருக்கிற பெட்ட பாக்குறாங்க. யாரோ ஒரு ஆள் அங்க பொத்திட்டு படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. உடனே நம்ம அலெக்ஸ் வேகமா போய் யாருன்னு பாக்கிறதுக்காண்டி போர்வை இழுக்கிறா. ஆனா அப்ப அங்க உள்ள யாருமே இல்ல. உடனே இவங்க ரெண்டு பேரும், ஓ காத்துனாலதான் இப்படி இருந்திருக்கு போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம மியா அந்த ஹண்டரை தேடி போறா. சுத்தி முத்தி பாக்குறா, எங்கேயுமே அவனை காணோம். அப்ப திடீர்னு பின்னாடி வந்து நிக்கிறான். நம்ம மியாவுமே பயந்து போயிடுறா. அப்பாவே நீ லேட்டா வந்துட்ட, அதனால நீ கேட்டதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இருக்கிற அந்த ஃபுட்டு ஆன்டிசெப்டிக்கையும் வாங்கிட்டு போயிடுறான். போறப்ப நீ நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா நீ என்னைய பார்த்தது இங்க நடந்ததெல்லாம் மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மிரட்டிட்டும் போறான். உடனே நம்ம மியா, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேம்பிங்க்கு போறான். இங்கிட்டு நம்ம ஆம்பர் கேம்பிங்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்ப ஒரு பக்கெட் ஃபுல்லா ஒயிட் பெயிண்ட் இருக்கு, அதுல ஒரு 4 சொட்டு ரெட் பெயிண்ட் வர்றா. அதாவது ரொம்பவே கோவமா இருக்கா, இனி ரொம்பவே படுபயங்கரமா இருக்கும் அப்படின்னு அந்த ஃப்ரேம்ல காட்டுறாங்க. அப்படியே நம்ம மியா கேம்ப்ல வந்து ஒளிஞ்சு நிக்கிறா, யாராச்சும் பாத்துருவாங்களோன்னு. அப்ப நம்ம கெய்லியும் ஜாக்க பார்த்து பாவமா நிக்கிறா. அந்த பார்ட்டில நடந்த சண்டைய வச்சு இன்னுமே கெய்லி ரொம்பவே சோகமா இருக்கா. அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி அந்த பெயிண்டிங் ரூமுக்கு போயிடுறா. அங்க போய் இவளுமே பெயிண்ட் பண்ணான்ற அடையாளத்துக்காண்டி ரெட் கலர் பெயிண்ட்ல எம்னு எழுதி விட்டு போயிடுறா. இவ வெளியில வரத பார்த்தோன்னே அந்த டூர் கைட்ஸ் மேக்ஸ் வந்து கேக்குறா, மியா டின்னரே முடிய போது, நீ இவ்வளவு நேரம் எங்க போன அப்படின்னு. அதுக்கு நம்ம மியா ஒரு பிட்ட போடுறா, நான் இவ்வளவு நேரம் உள்ளதான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் அந்த ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்கேன்னு காமிக்கிறதுக்காண்டி என்னோட சிம்பிள் அதுல வச்சுட்டு வந்தேன், அதனாலதான் லேட்டு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம மேக்ஸ் ரொம்பவே சந்தோஷமா, நான் தான் சொன்னேன்ல இந்த பெயிண்டிங் ஆக்டிவிட்டி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம மியாவை பார்த்தோன்னே நம்ம ஆம்பர், மியா நான் உன்னைய பார்த்துட்டே தான் இருக்கேன், நீயும் தேவும் தனியா போனது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா, ஆமா அதுக்கு என்ன, இப்ப டீச்சர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஆம்பர், நான் டீச்சர்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா தேவ்கிட்ட சொல்லுவேன், நீ என்னை தோக்கடிக்கிறதுக்காண்டி தான் தேவ் கூட இருந்தேன்னு அப்படின்னு. அதுக்கு நம்ம மியா, உனக்கு என்னையும் தேவும் பத்தி என்ன தெரியும், எங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் உன் கிரஷ் கூட இருக்கேன்ற கோவத்துல தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஆம்பர், நீ தேவ கூட உன்னோட தேவையெல்லாம் முடிஞ்சோடனே தூக்கி போட்டுருவேல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா, நீ என்ன உளர்ற, எனக்கு ரொம்பவே குளிருது, பசிக்குது, நான் உள்ள இருக்கிற என்னோட ஜாக்கெட் எடுத்துட்டு அப்படியே நிம்மதியா டின்னரும் சாப்பிட போறேன், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் ரூம்குள்ள இருக்கிற அவளோட ஜாக்கெட்டை எடுக்க போறா. அப்ப உள்ளே நம்ம ஆம்பர் வந்துடுறா, வந்து கதவு சாத்திடுறா. உடனே நம்ம மியா, ஐயோ ஆம்பர் விடு, நீ தோத்துட்ட, இதுக்கு மேல போராடாத அப்படின்னு சொல்றா. அப்ப மியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு மியாக்கு பின்னாடி பார்த்து சொல்றா. உடனே நம்ம மியா, நான் என்ன பண்ணேன், இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஆம்பர், மியா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பின்னாடி பார்த்துட்டே ரொம்பவே தேம்பி தேம்பி
அழுகிறா. நம்ம மியாவுமே இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு திரும்பி பாக்குறா. அங்க நம்ம ஆம்பர் அந்த பார்ட்டில ரொம்பவே அழகான ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த Dress அங்க இருக்கு. அதுவும் சாதாரணமா இல்லைங்க, அந்த Dress ஃபுல்லாவே ஒரே ரெட் கலர் பெயிண்டா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்பவே விகாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. மியா அந்த சைடு பாத்துட்டு ஐயோ இதை நான் பண்ணல என்ன இது அப்படின்னு இங்கிட்டு திரும்புறா. இவ திரும்புறப்ப அங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம தேவ், கெய்லி, அந்த டூர் கைட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே மியா ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம மியா நீங்க என்ன பேசுறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல அது எதுவுமே அவங்களுக்கு கேட்கற மாதிரி இல்ல, அது அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. உடனே நம்ம ஆம்பர் டக்குன்னு அழுகிற மூஞ்சிய மாத்திட்டு மியா நீ பேசுற எதுவுமே அவங்களுக்கு கேட்காது, நான் அவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு ரொம்பவே பயங்கரமா சொல்றாங்க. இதுல உன்னால ஜெயிக்க முடியாது மியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போட்டிருக்கிற Dress மேலயும் ரெட் கலர் பெயிண்ட எடுத்து ஊத்திக்கிறா. நம்ம மியாவுமே நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி கேட்காம ஃபுல்லா அந்த ரெட் பெயிண்ட மேல ஊத்திக்கிறா. ஊத்திட்டு எல்லாரும் முன்னாடியும் இங்க பாருங்க மியா என்ன பண்ணி வச்சிருக்கானு அப்படின்னு அழுதுட்டே சொல்றா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருந்தாலுமே கூட இவ சொல்றதுதான் அப்படியே கேக்குறாங்க. மியா எதுக்காக இப்படி பண்ண மியாவை தான் திட்டுறாங்க. மியாவுமே என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியாம அழுதுட்டே நான் இல்லன்னு ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா இது எதுவுமே அவங்க கேட்காம அப்படியே மியாவை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோடய நடந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மியா பயங்கரமா கத்துறா. இப்படி ரொம்பவே வினோதமா நடக்கிறப்ப யாருக்கு தான் பயமா இருக்காது. இத பார்த்துட்டு நம்ம ஆம்பர் பயங்கரமா சிரிக்கிறா. இப்படி ரொம்பவே குழப்பத்தோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லப்போனா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல தான் இப்ப நடந்த குழப்பத்துக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம அலெக்ஸும் பெட்டலும் பார்த்த அந்த நடுக்காட்டுல இருந்த வீடு யாரோடது, இந்த ஆம்பர்ன்றவ யாரு, எதுக்காக மியாவை இப்படி துன்புறுத்துறா, எப்படி இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா, இப்படி எல்லா குழப்பத்துக்கான ஆன்சர் இனி வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். சோ உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட மட்டும் போட்டு விட்டுருங்க. அதை வச்சுதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேகமா அப்லோட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட மட்டும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்க போட்டு அப்படியே அந்த நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்குமே வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், மூவி டீடைல்ஸ், மூவி சஜஷன்ஸ் பாக்குறதுக்கு நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.